செய்திகளுடன் நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி. கவியரசு கண்ணதாசனுக்கு விழா எடுப்பதும் அவரை பற்றி பேசுவதும் இலக்கிய உலகில் ஓர் ஆத்ம திருப்தியாகும் என கண்ணதாசன் அறவாரிய தலைவர் சொல்வேந்தர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் கூறினார். கண்ணதாசன் அறவாரியத்தின் ஏற்பாட்டில் கண்ணதாசன் விழா இங்கு தலைநகர் செட்டியார் மண்டபத்தில் நேற்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. அரங்கம் நிறைந்த கூட்டத்துடன் இம்மாபெரும் விழாவிற்கு தலைமையேற்று பேசிய மைகா தேசிய துணைத் தலைவருமான சரவணன், காலத்தால் அழியாத கவியரசு கண்ணதாசன் விட்டு சென்ற இலக்கியங்களை கேட்பதும் ரசிப்பதும் நமக்கு கிடைத்த வரப்பிரசாதம். தமக்கென ஓர் உலகை படைத்துக் கொண்டு அதில் தாமே சக்கரவர்த்தியாய் அமர்ந்து கொண்டவர் கண்ணதாசன். அவருக்காக விழா எடுப்பதும் அவரை பற்றி பேசுவதும் இலக்கிய உலகில் ஓர் ஆத்ம திருப்தி என தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் குறிப்பிட்டார். அவ்வகையில் இன்றைய கண்ணதாசன் விழாவில் எனக்கு மட்டுமல்ல, அரங்கம் நிறைந்திருந்த அத்தனை பேருக்கும் அந்த மன மகிழ்ச்சிதான் என்று அவர் கூறினார். வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள், இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு, கல்லாய் மரமாய் காடுமேடாக, மாறா திருக்கையான் வனவிலங்கல்ல, மாற்றம் எனது மாநில தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் எனும் கண்ணதாசன் கவி வரிகளை நினைவு கூறினார். சத்தியம் பேசியவர் வள்ளுவன், கம்பன், பாரதி இவர்களை தாண்டி இந்த தமிழுக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து கவியரசு கண்ணதாசன். ஆனா அவனுடைய தவக்குறைவு நம்ம காலத்துல பிறந்துட்டான். நம்ம கூட இருக்கிற எவனையும் நம்ம நல்லவனை ஏத்துக்க மாட்டோம்ல. ஆட்சி கவுந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவோம் அவங்களே இருந்திருக்கலாங்க, பாத்தி பாத்தி போட்டு இப்ப கேட்கறதுக்கு நாதி இல்லை, வந்தவனும் சரியில்லை, வாச்சவனும் சரியில்லை அப்படின்ட்டு இருப்போம்ல. அந்த மாதிரி கண்ணதாசன் போனதுக்கு அப்புறம் நம்ம விழா. விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.